100% கர்மாவை மாற்ற முடியும். இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் சித்தர்கள். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், மனுஷன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். இந்த மனுஷன் இந்த கடவுளோடைய இணையறதுக்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டான், முடியல. ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் வேற பரிணாமத்தில் இருக்கான், அந்த கடவுள் வேற பரிணாமத்தில் இருக்கான். நான் இந்த கண்ணை வச்சுட்டு அணுவை பார்க்க முடியுமான்னு கேட்டால், இந்த கண்ணை வச்சுட்டு அணுவை பார்க்க முடியாது. இதுவே எலக்ட்ரான் நுண்ணோக்கி என்கிட்ட கொடுத்தீங்க, இப்போ நான் அதுக்குள்ளே பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அணு அப்படிங்கிறது தெரியும். அப்போ கடவுளுங்கிறவன் அணுவையும் கடந்து ஒரு ரொம்ப லேசான ரூபத்தில் இருக்கான். அப்போ அவனை பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்து கூட நான் கனெக்ட் ஆகி, என்னுடைய 3வது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும். இது ஆக்டிவேட் ஆகி இப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் கடவுள் துகள்களையே உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். இதைத்தான் எல்லாரும் சொல்கிறாங்க, நான் கடவுளை பார்த்தேன், கடவுள்கிட்ட பேசினேன். இதை எப்படி நான் வழிமுறைப்படுத்துறது எனக்கு இப்போ தெரியாது. இப்போ எனக்கு வந்து என் ஜாதகத்துக்கு நான் இப்போ முருகனை வணங்கணும் அப்படின்னா, எப்படி இவனை வணங்குறது, எப்படி இவனை இழுக்கிறது, நான் எப்படி அவன்கிட்ட கனெக்ட் ஆகுறது எனக்கு தெரியாது. இதை யாராவது முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், சித்தர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நான் தேடி படிக்கணும். இந்த கடவுள்கிட்ட மனுஷனை சேர்க்கிற ஒரு வேலையை தான் இந்த சித்தர்கள் பண்ணாங்க. நீங்கள் சித்தர்கள்ட்ட போனீங்கன்னா கடவுள்கிட்ட ஈஸியாக போயிடுவீங்க. இந்த வழிமுறையை எளிமைப்படுத்தி கொடுத்த ஒரு மகான்கள் தான் சித்தர்.